அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி திருமலை லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு திருப்பதி திருமலை வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு பிரஸ் நோட் வந்து வருடாந்திர பிரம்மோற்சவம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஆண்டு 4 மாட வீதிகளையும் வருடாந்திர ஸ்ரீவாரி பிரம்மோற்சவங்கள் வாகன சேவைகள் வந்து நடைபெற இருக்கிறதுனால 2 வருஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஒரு பெரிய லெவலான விழா வந்து நடக்க இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அதிக பக்தர்கள் கூட்டம் வந்து எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட இஓ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. திருமலையில இருக்கக்கூடிய அன்னமையா பவன்ல வெள்ளிக்கிழமை அன்று டிடிடி மூத்த அதிகாரிகளுடனான முதற்கட்ட ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மோற்சவம் குறித்த முதல் ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு இந்த ஆண்டு அதிகபட்ச பக்தர்கள் வருவதை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 27ஆம் தேதி துவஜாரோகணம், அக்டோபர் 1ஆம் தேதி கருட சேவை, அக்டோபர் 2ஆம் தேதி பங்காரு ரதம், அக்டோபர் 3ஆம் தேதி மகாரதம், அக்டோபர் 4ஆம் தேதி சக்கரஸ்நானம் ஆகியவை முக்கிய நாட்களாக அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருட சேவையும் புரட்டாசி மாத சனிக்கிழமையும் நடைபெறுவதால் பக்தர்களோட கூட்டம் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஆந்திர அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான பட்டு வஸ்திரம் செப்டம்பர் 27 அன்று வழங்கப்படும் அப்படின்னும் டிடிடிஇஓ அவர் வந்து சொல்லியிருக்காரு. பிரம்மோற்சவத்தின் போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான அனைத்து சலுகை தரிசனமும் ரத்து செய்யப்படுகிறது. அதே நேரத்துல விஐபி தரிசனமும் பரிந்துரை கடிதமும் வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக கூட்டத்தின் போது துறை வாரியாக மேற்கொள்ளப்பட்ட பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் வந்து அந்தந்த துறைகள் தலைவரோட வந்து விரிவா வந்து ஆய்வு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிடிடில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த தலைவர்களும் வந்து பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ வருடாந்திர பிரம்மோற்சவம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள் வந்து இதுலயே வந்திருக்கு. நிறைய பேர் வந்து அக்டோபர் மாசம் செப்டம்பர் மாசம் டிக்கெட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லயே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயங்கள்ல இலவச தரிசனங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் லாஸ்ட் இயர்ல நிறைய பேருக்கு வந்து புரட்டாசி மாதம் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு பிளானிங்ல இருப்பீங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல டிக்கெட் ஓபன் பண்ணும்போது 300 ரூபாய் தர்ஷன் ஆகட்டும், 500 ரூபாய் தர்ஷன் உங்களுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட்ல அவைலபிள் இருக்கோ கண்டிப்பா வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இலவச தரிசனத்துல எல்லாம் போகும்போது இவ்வளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதே சமயங்கள்ல மாற்றுத்திறனாளிகளின் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட்ஸும் வந்து கேன்சல் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. மேபி செப்டம்பர் மாசத்துக்கு இந்த மாசத்துல டிக்கெட்கள் வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த டைம் வந்து இந்த பிரம்மோற்சவம் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்குது அப்படின்றனால மேபி வந்து அவங்க இன்னும் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்கலாம். அதனால நீங்க வந்து ஓபன் ஆகும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து நான் நோட்டிபிகேஷன் வரும். நான் வந்து அப்டேட் வீடியோ கொடுப்பேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருமலை திருப்பதி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான பிரஸ் நோட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் வரும். கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அக்டோபர் மாசம் செப்டம்பர் மாசம் போறதுக்கு பிளான்ல இருக்கிறவங்க ஸோ அது ஓப்பன் ஆகிற டைம் பார்த்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படின்றனால பெரிய அளவுல கூட்டம் வந்து எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவி ரஷ் ஆன்டிசிபேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. என்னன்னா பெரிய அளவுல வந்து பக்தர்களோட கூட்டம் இருக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.